வாழ்க்கை போச்சுல, நான் காலம் வருமா மறுபடியும் 20 வயசு வருமா, வாழ்க்கையில் 18 வயசு வருமா? நீட்டி எழுதுறேன் எவ்வளோ நாள்றா நீட்டி எழுதுவேன். அவன் தான் வா, உனக்கும் அதுக்கும் ஒத்து வர மாட்டேன்து. இப்போ அது படித்து என்ன பண்ண போகிறேன்? அந்த மாதிரி ஒரு சலிப்பு நம்ம கூட இருக்கிறதெல்லாம். அந்த ஜஸ்ட்டு பாஸ் ஆனவெல்லாம் டிகிரி ஹோல்டர் ஆகி அவன் கவர்மெண்ட் ஜாபுக்கே போயிடுவான். சில பேர்லாம் அவன் இவனை பார்க்குறப்ப கேட்பான், என்ன பண்ணுற, சொல்ல முடியுமா? நீ என்ன பண்ணுற? நான் இந்த டிஎன்பிசி எக்ஸாம் எழுதினேன், பாஸ் ஆகிட்டேன், அரசு வேலையில் ப்ரொபேஷனரி பீரியட் போயின்னு இருக்கிறேன். அரசு அது ஊழியர் ஆகிட்டான். அவன் அரசு ஊழியன்றதுக்காக சொல்ல, ஒரு டிகிரி முடிச்சு அவன் வேலைக்கே போயிட்டான், அரசோ தனியாரோ. இது 90% எடுத்தது உள்ள தவக்கலை மாதிரி உள்ளே குட்டையிலே அடிச்சுன்னு இருக்குது, வரட்டு தவக்கலை மாதிரி கத்தின்னு இருக்கு. நான் நீட் எழுதுறேன்னு ஒன்றும் அந்த தீ வந்து அணையில். அவங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க, அந்த பையனுக்கு அந்த தீ அணையில். டே சோம்பேறியாக இருக்கிறான் அவன், 1 மணி நேரம் படித்து சுற்றின்னு வருவான் அவன். பாரம் மிஞ்சின பாரம் வேணாம். நீத்து நல்லதோ கெட்டதோ அது இங்கே அரசியல் பேச வரல. உனக்கு தான் அது வரலன்னு தெரியுதுல்ல. அதுதான் இது வரல. இதுக்கு இந்த மனுஷனுக்கு இந்த கீழ்ப்படிதல் வரல. இதுக்கப்புறம் இவர் கீழ்ப்படிப்பாரா? வந்தால் ஒன்று ஒரு ஸ்ட்ரெச்சில் எழுதி வரணும், இல்லையா துட்டை கொடுத்து போய் ப்ரைவேட் காலேஜில் அது சேர துப்பு இருக்கணும், இல்லையா இதுக்கு நமக்கும் ஒத்து வரல, வேறு நாட்டுக்காவது போய் படிக்கணும். இவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு அங்கே போயிடலாமே. ஒன்று குறிக்கோளுக்கு 3-4 வழிகள் இருந்தால் இருக்கும், அதுக்கு மேலெலாம் இருக்காது. அதுக்கு மேலே இருந்தால் குறிக்கோள் ரொம்ப லூஸாக இருக்குதுன்னு அர்த்தம். லக்கு பலனோடு இல்லைன்னு அர்த்தம். உனக்கு கீழ்ப்படிதல் வேணும், கீழ்ப்படிதல் இல்லை. தேவ தூதன் வந்தாலும் சரி, தேவனே வந்தாலும் சரி, கீழ்ப்படியாக கூடாது என்பது இவனோட ரத்தத்திலே ஊறிடுச்சு. இச்சைக்குரிய வாழ்க்கைக்கு இருதயம் திறந்து காணப்படுகிறது. நீ தேவ தூதனுக்கு விருந்து கொடுத்தா தப்பிக்கப்பட்டுருவியா? ஒரு கலசம் தண்ணீரை சீடர்களுக்கு கொடுத்தா அதனுடைய பலன் அடையாமல் போவதில்லை. தேவ தூதர்கள் எல்லாத்துக்கும் ஊற்று அங்கேருந்தான் வருது, பரத்துலேருந்து. நீ அவனுக்கே காணிக்கை கொடுத்து கரெக்ட் பண்ண பார்த்தா முடியுமா? கடைசியில் அந்த விருந்து ஒன்றும் பிரயோஜனப்படல. அதுக்கு சொல்ல வர, என்னதான் நீ கொட்டி கொடுத்தாலும், என்னத்தான் நீங்கள் படித்து எழுதினாலும், அங்கே திருத்துறான் பார்த்தீங்களா, அவங்ககிட்ட தான் இருக்குது. என்னத்தான் நீங்கள் ஜெபித்தாலும், உங்கள் ஜெபங்கள் பதில் வந்தாலும், அதன் மூலம் அநேகர் ஜெயித்தாலும், அநேகர் ஆசீர்வாதத்தை பெற்றாலும், உன்னுடைய தனிப்பட்ட சிலுவையின் வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கையில் பலவீனம் இருக்கும் பொழுது, கீழ்ப்படியாமல் இருக்கிற பொழுது, குடும்பம் உருப்படாமல் போய்விடும் என்று சொல்ல வர. தனி மனித ஒழுக்கம் இருந்தால் குடும்பத்துக்குள்ளத்தெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. குடும்பமே சேர்ந்து ஒழுக்கமாக இருக்கணும். இது குடிகாரன், இவன் சொன்னால் அவங்க வீட்டில் இருக்கவங்க, பாயா உன்னை பற்றி யார் எனக்கு தெரியாதா? லோத்து போய் சொன்னால் கேட்பாளா அவன் மனைவி?